வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அண்ணா பெரியார் பிறந்த நாள் திமுக பவள விழா என முப்பெரும் விழா சென்னையில் இன்று கொண்டாட்டம். மாலை 5 மணிக்கு நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். முப்பெரும் விழாவில் தகுதி வாய்ந்த நபர்களுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர் பெயரில் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. சிறப்பாக பணியாற்றி வரும் கட்சி நிர்வாகிகள் 16 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பண முடிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். முப்பெரும் விழாவில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார் மறைந்த கலைஞர் கருணாநிதி. 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்கும் வகையில் சிறப்பான ஏற்பாடு. சமூக நீதி காவலர் தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாள் அரசு சார்பில் இன்று கொண்டாட்டம். சிலைக்கு மாலை அணிவித்தும் உருவப்படத்திற்கு மலர் தூவியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். தமிழ்நாட்டின் தரமான கல்வியோடு மாணவர்களின் திறன் வளர்க்கும் திராவிட மாடல் அரசின் முன்னெடுப்புகளைக் கண்டு பெரிதும் மகிழ்கிறேன். நமது இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கான புதிய வாயிற்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான மிலாது நபி இன்று நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். சிறப்பு தொழுகைகள் நடத்தியும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்தும் உற்சாகம். தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் விடுமுறை. மிலாது நபி பண்டிகை ஒட்டி அரசு அறிவிப்பு. மீலாது நபி விடுமுறையை ஒட்டி மெட்ரோ ரயில்கள் இன்று சனிக்கிழமை அட்டவணைப்படி இயக்கம். சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா, கிண்டி சிறுவர் பூங்கா இன்று வழக்கம் போல் செயல்படும். மீலாது நபி பண்டிகையை முன்னிட்டு வனத்துறை அறிவிப்பு. மீலாது நபி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளி நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இன்று இயங்காது. அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் வழக்கம்போல் செயல்படும் என ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. கோடநாடு வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேசிய தனபாலுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மான நஷ்ட வழக்கு. வழக்கறிஞர்கள் வாதத்திற்காக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தில் பெண்களுக்கு 100% வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவினில் எம்பி கனிமொழி வலியுறுத்த. தமிழ்நாட்டில் கூலிப்படை அதிகரிக்க திமுக ஆட்சியே காரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடல். டெய்லி தமிழ்நாட்டில் 2-3 கொலை நடக்குது. அதாவது இதுக்கு ரகுபதினு அமைச்சர் இருக்கார, சட்ட அமைச்சர், ஏதோ குடும்ப தகராறுல நடக்கிற கொலைக்கெல்லாம் எங்க மேல பழி சொல்றாங்கன்னு. இல்ல, குடும்ப தகராறுல சொத்து தகராறு. ரேணுகா சாமி கொலை வழக்கில் நடிகர் தர்ஷன் உள்ளிட்ட 17 பேர் நீதிமன்ற காவல் நிறைவு.
அனைவரும் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்ப்பு. உதகை அருகே போத்திமந்து கிராமத்தில் இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் புலி. வீடியோ வெளியானதால் பொதுமக்கள் அச்சம். மதுரையில் சட்டவிரோதமாக தொழிற்சாலை நடத்தி தயாரிக்கப்பட்ட 2 டன் பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல். சட்டவிரோத பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள் குறித்து நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தகவல். கேரளாவில் வேகமாக பரவி வரும் நிபா வைரஸ் தொற்று. தமிழக கேரள எல்லையில் செயல்படாமல் உள்ள சோதனைச் சாவடி மையத்தால் நோய் தொற்று பரவும் அபாயம். போடிநாயக்கனூர் அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரியில் 50ஆம் ஆண்டு பொன் விழா. நகர் முழுவதும் ஊர்வலம் சென்று ஒரே வண்ண ஆடைகளில் நடனமாடி அசத்திய மாணவ மாணவிகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பௌர்ணமி விழா இன்று கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்ல குவிந்து வரும் நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு இன்று 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கீழாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இயக்கப்படும் என்று அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 34% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஒடிசாவில் சுமார் 3800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். புவனேஸ்வரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் மகளிர் உதவித்தொகை வழங்கும் சுபத்ரா திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. இத்திட்டத்தின் கீழ் 1 கோடி பெண்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் வகையில் ஏற்பாடு. டெல்லி ஆளுநர் வி.கே. சக்சேனாவை இன்று மாலை சந்திக்கிறார் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். பதவியை ராஜினாமா செய்ததற்கான கடிதத்தை வழங்குகிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியை ராஜினாமா செய்ய உள்ள நிலையில் டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார்? இன்று முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் 24 தொகுதிகளுக்கு நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு. 23,27,000 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிலமற்ற விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 4,000 ரூபாய் வழங்கப்படும். 100 நாள்களில் சிறுபான்மை ஆணையம் அமைக்கப்படும் என்றும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பவன் கெரா அறிவிப்பு.
கொல்கத்தாவில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியுடன் நடைபெற்ற 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி. மருத்துவ மாணவி படுகொலைக்கு உரிய நீதி கோரி மீண்டும் போராட்ட களத்தில் இறங்கிய மருத்துவர்கள். இறுதி கட்டத்தை எட்டியுள்ள ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி போட்டி. இறுதிப் போட்டியில் சீனாவை இன்று எதிர்கொள்கிறது இந்திய அணி.